கொஞ்ச நாள் பொறுங்கள், நல்ல அறிவிப்பு வெளியாகும் என திமுக தேமுதிக தொண்டர்களிடம் இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் பேச்சு. சத்திரியனாக இருப்பதை விட சாணக்கியனாக இருக்க வேண்டும் என பம்மலில் நடந்த திருமண விழாவில் விஜய் பிரபாகரன் பேசியுள்ளார். பல்லாவரம் அடுத்த பம்மலில் தேமுதிக நிர்வாகியின் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தேமுதிக இளைஞரணி செயலாளரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகனுமான விஜய் பிரபாகரன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து தேமுதிக தொண்டர்களிடம் அவர் பேசும்போது, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கள், நல்ல அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்தார். மேலும் சத்திரியனாக நாம் இருப்பதை விட சாணக்கியனாக இருக்க வேண்டும் என தொண்டர்களிடம் அறிவுறுத்தினார். எனக்கோ எனது குடும்பத்தினருக்கோ நான் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இல்லை. கட்சிக்காக உழைத்த ஒவ்வொருவரையும் சட்டமன்ற உறுப்பினராகவும் எம்பியாகவும் ஆக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் என தெரிவித்தார். நல்ல முடிவை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி தொடர்பாக சொல்லுவாங்க. அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு எதிர்காலத்தை கட்சி ஆரம்பிச்சோமோ அதுக்கான இலக்கு அடைஞ்சு தேர்தல் முடிஞ்சு கேப்டன் ஆகிய வெற்றியை சமர்ப்பிப்போம். கடைசி வரைக்கும் நம்ம நிகழாக தகுதியாக நாம கூட டிராவல் பண்ணிட்டே இருக்க நான் சொல்றேன். இன்னைக்கு விஜய் பிரபா எம்எல்ஏ எனக்கு ஆசை இல்லை. இத்தனை வருஷம் கேப்டன்காக இந்த கட்சியால் நீங்க இல்ல, நீங்க எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலரை நீங்க அந்த உரிய மரியாதையை கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த அரசியல் மேடையை கேப்டன் இல்லாத நேரத்தில் விஜய் பிரபா நான் அந்த பொறுப்பை எடுத்து இளைஞர்கள் அமைந்திருக்கேன். அதனால வகையை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் நன்றி, வணக்கம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.